வெல்கம் டு நோ அபவுட். இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு எக்ஸாம் டைமில் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுகிறதுக்காக சில சென்டென்ஸ் கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ பரீட்சைக்கு படிச்சிருக்கியா அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஹாவ் யூ ஸ்டடீட் ஃபார் எக்ஸாம். நீ பரீட்சைக்கு படிச்சிருக்கியா? ஹாவ் யூ ஸ்டடீட் ஃபார் எக்ஸாம். இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமா அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, Do you know answer for this question? இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமான்னு கேட்குறதுக்கு Do you know answer for this question? அடுத்து, நான் மனப்பாடம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலான்னா, I am going to mug up this. நான் மனப்பாடம் பண்ண போகிறேன். I am going to mug up this. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்போ தொடங்குது அப்படிங்கிறது எப்படி கேட்கலான்னா, When will the practical exam starts? ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்போ தொடங்குது? When will the practical exam starts? உனக்கு தேர்வு முடிவு வந்துருச்சா அப்படிங்கிறது எப்படி கேட்கலான்னா, Have you got your exam results? உனக்கு தேர்வு முடிவு வந்துருச்சா? Have you got your exam results? அடுத்து, என்னால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுத முடியல அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, I couldn't answer all the questions. என்னால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுத முடியலை. I couldn't answer all the questions. நீ எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதினியா அப்படிங்கிறது எப்படி கேட்கலான்னா, Did you attempt all the questions? நீ எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதினியா? Did you attempt all the questions? நான் ஒரு 5 மார்க் கேள்வி விட்டுட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, I left one 5 mark question. நான் ஒரு 5 மார்க் கேள்வி விட்டுட்டேன். I left one 5 mark question. சரி விடு, அடுத்த தேர்வுக்கு படிப்போம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலான்னா, Let's study for the next exam. அடுத்த தேர்வுக்கு படிப்போம். Let's study for the next exam. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லலான்னா, I am a bit nervous. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. I am a bit nervous. நாம் ஒன்றா படிப்போமா? Can we study together? நாம் ஒன்றா படிப்போமா? Can we study together? இந்த கணக்கை எனக்கு சொல்லித்தரியா? Can you explain this sum for me? இந்த கணக்கை எனக்கு சொல்லித்தரியா? Can you explain this sum for me? நான் ஒரே ஒரு பேனா தான் பரீட்சைக்கு கொண்டு வந்திருக்கேன். I have only one pen for exam. நான் ஒரே ஒரு பேனா தான் பரீட்சைக்கு கொண்டு வந்திருக்கேன். I have only one pen for exam. If you like this video, please subscribe and share. Thanks for watching.